வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி விட்டுட்டு வேக வேகமாக கொல்லிக்கு போய் மாட்டுக்கு சோளத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நம்ம வீட்டு வாண்டு என்ன பண்ணுச்சு, நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு கத்திர அறுத்துட்டு இருந்துச்சு சோளத்தட்டா. சரி, அது அறுக்கட்டும், அதுக்குள்ளே நமக்கு இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தண்ணி குதிக்குதான்னு பார்த்தோம். ஓகே, காவாயில் தண்ணி நல்லா குதிச்சிட்டு இருந்துச்சு. சரி, எதுக்குடா போகுது, நம்ம வெள்ளை சிரட்டைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருந்தோம். சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த அட்டை அதுக்குள்ளே அம்மா அந்த லாஸ்ட்டில் போய் நின்றுக்கிறாங்க. அது கேழ்வரகு கதிர்காய், இது வெள்ளை சுருட்டைன்னு சொல்லுவாங்க, அதோட ரகம். நான் இன்னொரு நாள் அதை நல்லா வீடியோ எடுத்து போடுறேன். சரி, அப்படியே ஒரு வீடியோ போட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாப்பா அறுத்துட்டு இருந்துச்சு. சரி, அந்த பக்கம் நவுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஓடி வேக வேகமாக போய் கொஞ்சம் நேரம் ஃபைட்டெல்லாம் பொட்டி சண்டை போட்டு அவளை அந்த பக்கம் தள்ளி விட்டு நாம் அருவை வாங்கி மடம் நம்ம கை வரிசையை காட்ட ஆரம்பித்தாச்சு. தடன்னு அறுத்துட்டோம். அறுத்துட்டே இருந்தேன். வீடியோ எடுக்க யாரை பார்க்கலான்னு அம்மாவை கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் தான் எடுத்தாங்க. எடுத்துட்டு நான் தண்ணி பாஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டாங்க. சரிடாப்பா சாமி, நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அறுக்கிறத எடுத்து வாரி ஒரு பக்கமாக வச்சுட்டு வீடியோ மட்டும் கொஞ்சம் நேரம் கெஞ்சி எடுத்து கொடுமான்னு கொஞ்சம் கெஞ்சி சரி எடுத்தோம். நம்ம வேலை செய்யறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆகவே மாட்டேங்குது. சரி, அவங்க அப்படி போயிட்டாங்க. நம்ம தனுஷை பிடிச்சிட்டு கட்டிட்டோம். இவங்க பேர் தனம், நாங்கள் தனுஷ்னு சொல்லிவிடுவோம். அப்புறம் அறுத்து வச்சு இந்த சோளத்தட்டெல்லாம் தூக்கிட்டு நம்ம கௌரிக்கு கொஞ்சம் போட்டாச்சு. நம்ம தமிழுக்கும் அழகிக்கும் பில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவங்க 2 பேருக்கும் பவளத்துக்கும் புல்லட் ராணிக்கும் போட்டாச்சு. சரி, எடுத்துகிட்டு நான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீடியோ எடுத்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஓகே, இப்போ பார்த்தா நம்ம தமிழும் அழகியும் வைக்கல் போட்டுட்டு போனால் வைக்கல் துண்ணாமல் நல்லா சவடாலாம் படுத்துட்ருக்கேங்க. பில்லு எடுத்துகிட்டு வந்தது பார்த்ததும் எங்கள் அழகி எழுந்துட்டா. ட்ரை பண்ணுறா. அப்புறம் பார்த்தா எழுந்து நின்றுட்டா. எங்கள் தமிழ் பாப்பா எழுனா எழவே இல்லை. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. எழுப்பி பார்த்தா எழவே முடியல. சரின்ட்டு வீடியோ எடுத்து ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு நானே தூக்கி விட்டேன், எந்திரிச்சிட்டு. இப்போ தான் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தா, ஒரு மூட்டை துணி கிடக்குது, ஒரு அன்னக்கூடை ஃபுல்லாக வரும், அதை எடுத்துகிட்டு போய் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல் துணி அதெல்லாம் இருந்துச்சு. சரி, துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வாரி எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் துணியை துவைச்ச ஒரு 4 துணி சவுண்டு கேட்டோன்னே எங்கள் அம்மா, ஐயையோ நீ அடி துணி துவைக்கிற, துவைச்சா ஒரு அழுக்கு கூட போகாது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தண்ணியை மாறுன்னு சொல்லிட்டாங்க.